வெங்காயம் பூண்டு இல்லாமல் இன்றைக்கி ஒரு சாம்பார் செய்து பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அரை கப்பு துவரம்பருப்பு 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். குக்கரில் போட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றி அதோட ஒரு தக்காளியும் சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து 4 இல்லை 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். இல்லை ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 7-8 நிமிஷம் வச்சுட்டு குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பருப்பு ஒரு 3/4 அளவுக்கு வெந்திருக்கு. நான் காயோடு சேர்ந்து நல்லா வெந்துடும். நான் இப்போ ஒரு பாதி தக்காளி சேர்க்குறேன். அது ஆப்ஷன் தான், வேணான்னா விட்டுறலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கிறேன். நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அரை கப்பு புளித்தண்ணி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியிலிருந்து கரைச்சி எடுத்தது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். காய் வெந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்க்கலாம். நான் வீட்டிலையே செய்த சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா என்னோடய வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 இல்லை 2 மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு தாளித்து அதை சாம்பாரோடு சேர்த்து ஒரு தடவை கொதிச்சா போதும். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் பூஜை ஏதாவது செய்யும்போது சில பேர் அன்றைக்கி சாப்பாட்டில் பூண்டு வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. அப்போது இந்த மாதிரி சாம்பார் செய்து பாருங்கள். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ, கொஞ்சம் தாராளமாகவே மல்லி இலை, 2ஐயும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.